இன்னைக்கு என்ன லெசன் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 7த் 3 டெர்ம்ல இருக்கக்கூடிய 3 லெசன். அதாவது தமிழகத்துல வந்து சமணம், பௌத்தம், ஆசீவக தத்துவம். ங்களா? இந்த டாபிக் தான் நம்ம வந்து பார்க்கலாம். வாங்க போவோம். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல மட்டும் பார்ப்போம். ஓகேங்களா? முதல்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, பிரகநிதயா ங்களா? பிரகநிதயா அப்படின்றது ஒரு பழமையான பௌத்த சமய நூல். ங்களா? அதாவது அந்த நூல் என்ன சொல்லுதுன்னா, கிமு 6ஆம் நூற்றாண்டில் இந்தியாவில் வெவ்வேறு வகைப்பட்ட 62 தத்துவ சமய பள்ளிகள் செழிப்புற்று இருந்ததாக கூறுகின்றது. இப்ப இந்த நூல் வந்து என்ன சொல்லுது? அத நம்ம நோட் பண்ணிக்கணும். இன்னொன்னு, ஆசீவகம் மட்டுமே இடைக்காலத்தோட பிற்பகுதி வரை செயல்பட்டு இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதையும் நம்ம என்ன பண்ணலாம்னா தெரிஞ்சுக்கா. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு தெரியும் முன்னாடியே பார்த்துருப்போம். சமணம், பௌத்தத்த பத்தி பார்த்துருப்போம். மகாவீரர் வந்து பார்த்தோம் அப்படின்னா, மகாவீரையும், புத்தரையும் பத்தி பார்த்துருப்போம். மகாவீரர் சமணத்த தோற்றுவித்தாரு. அதே மாரி வந்து புத்தர் வந்து பௌத்தத்த தோற்றுவித்தார். ஸோ அத நம்ம வந்து முன்னாடியே பார்த்துருந்துருக்கோம். ஃபர்ஸ்ட்டு சமணத்த பத்தி பார்ப்போம். சமணம் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா, மகாவீரரோட அறவுரைகள் ஓராயிரம் ஆண்டுகளாக அவருடைய சீடர்களால் வாய்மொழி மூலமாகவே மக்களுக்கு சொல்லப்பட்டு வந்தன. சமணத்தோட தொடக்க காலத்துல சமண துறவிகள் வந்து சமணத்த 5 உறுதிமொழிகளை வந்து கடுமையா ஃபாலோ பண்ணாங்க. அப்படின்னு இந்த 5 உறுதிமொழியுமே நம்ம பார்த்திருந்தோம். மகாவீரர் வந்து இயற்கை எய்திய அதாவது நிர்வாணா 200 ஆண்டுகளுக்கு பின்னர் சமண அறிஞர்கள் பாடாலிபுத்திரத்துல ஒரு பேரவையை கூட்டி தங்கள் சமயம் சார்ந்த போதனைகளையும் ஒழுக்க விதிகளையும் தொகுக்கும் முயற்சியை வந்து மேற்கொண்டாங்க. ஓகேங்களா? அப்ப எங்க அப்படின்னா பாடாலிபுத்திரத்துல. இது மட்டும் நோட் பண்ணா போதுமானதா இருக்கும். ஓகேங்களா? இதுதான் வந்து முதல் சமண பேரவை கூட்டம். ஃபர்ஸ்ட் சமண பேரவை கூட்டம் அப்படின்னா பாடாலிபுத்திரத்துல இதுதான். ஓகேங்களா? சமணத்தோட ஐம்பெரும் உறுதிமொழிகள். ஓகேங்களா? அந்த 5 கொள்கைகள் பார்த்தோம்ல. ஸோ அந்த 5 கொள்கைகள் இதுதான். எந்த உயிரினத்தையும் துன்புறுத்தாம இருக்குது. அதான் அகிம்சைன்னு சொல்லுவோம். பொறுத்துகள் கேட்பாங்க. உண்மை அப்படின்னா சத்தியான்னு அர்த்தம். நெக்ஸ்ட் திருடாமை அப்படின்னா அசோரியா. திருமணம் செய்து கொள்ளாமை அப்படின்னா பிரம்மச்சரியா. ஆ, பணம், பொருள், சொத்துக்கள் மீது ஆசை கொள்ளாமை அப்படின்னா அபரிக்கிரகா. ஏன்னா அந்த 5மே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எங்க கேட்பாங்க அப்படின்னா பொறுத்துக்களை கேட்கலாம். அதுக்கப்புறம் சமணத்துல என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 பிரிவுகள் ஏற்பட்டுச்சு. ஒண்ணு வந்து திகம்பரர், இன்னொன்னு வந்து சுவேதாம்பரர் அப்படின்னு சொல்லி நம்ம முன்னாடியே பார்த்தோம். ஓகேங்களா? இவங்க 2 பேருமே திகம்பரர், சுவேதாம்பரர் ஆகிய 2 பிரிவினருமே ஆகம புத்தகங்களை தங்களின் அடிப்படை நூல்களாக ஏற்றுக்கொண்டனர் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது நோட் பண்ணீங்க. அதுக்கப்புறம் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சமண இலக்கியங்கள். சமண இலக்கியங்கள பொறுத்தளவு 2 பிரிவா பிரிப்பாங்க. ஒண்ணு ஆகம சூத்திரங்கள், இன்னும் ஆகமம் அல்லாத சூத்திரங்கள். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஆகம சூத்திரம் அப்படின்றது என்ன அப்படின்னா, சமண சமய புனித நூல்களை கொண்டுள்ளது. ஓகேங்களா? இது வந்து அருட் மகதி, பிராகிருத மொழியில வந்து எழுதியிருக்காங்க. சரிங்களா? 12 நூல் இருக்குப்பா. சரிங்களா? 12 நூல் மொத்தமா இருக்கும். 12வது ஆகம சூத்திரம் தொலைந்து போனதா சொல்றாங்க. ஓகேங்களா? 12 இருக்கும் அப்படின்றத மட்டும் நோட் பண்ணீங்க. மகாவீரோட நேரடி போதனைகள இது வந்து கொண்டிருக்கு. ஸோ அர்த்த மகதி பிராகிருத மொழியில வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டா. அப்புறம் ஆகமம் அல்லாத இலக்கியங்கள் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா, இதெல்லாம் வேணாம் நமக்கு. நமக்கு இம்பார்ட்டன்ட் மட்டும் பார்ப்போம். ஓகேங்களா? இதுல ஆகமம் அல்லாத நூல்கள் வந்து பத்ரபாகுவோட கல்பசூத்ரா போன்ற 8 வகைப்பட்ட நூல்களையும் கொண்டுள்ளது. ஓகேங்களா? அப்புறம் பஞ்சதந்திரம் எனும் நூலில் பெருமளவில் சமணத்தின் தாக்கம் இருப்பதாக நம்பப்படுகிறது. இந்த 2 பாயிண்ட் மட்டும் நோட் பண்ணா போதும். வேற எந்த பாயிண்ட்டும் வேணாம். பத்ரபாகுவோட கல்பசூத்ரா, அப்புறம் வந்து பஞ்சதந்திரம் அப்படின்ற பெருமளவு சமணத்த தாக்கம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் கல்பசூத்ராவின் ஜெயின சரிதா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சமண நூல் வந்து சமண தீர்த்தங்களோட வாழ்க்கை வரலாறு வந்து உள்ளடக்கமா கொண்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. முக்கியமா பார்த்தோம் அப்படின்னா, சமண சமயத்தை நிறுவியரும் முதல் தீர்த்தங்கருமான பார்சவநாதர், கடைசி 24ஆம் தீர்த்தங்கருமான மகாவீரர் ஆகியோரின் வரலாறுகள் இதில் இடம்பெற்றுள்ளன. ஓகேங்களா? அப்ப இந்த நூலோட ஆசிரியரா யார கருதுறாங்க அப்படின்னா பத்ரபாகு. பத்ரபாகு சந்திரகுப்த மௌரியரோடு மைசூருக்கு புலம்பெயர்ந்தால் அங்கேயே குடியமர்ந்தார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பாக்ஸா கொடுத்துருக்காங்களா? ஸோ அதனால நம்ம என்ன பண்ணணும்னா பாக்ஸை நோட் பண்ணிக்கணும்.
அப்ப தீர்த்தங்கரர்னா யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிர்வாண நிலையை அடைந்து, அதன் பின்னர் இவ்வுலகிற்கும் அடுத்த உலகிற்கும் இடையேயான பாதை அமைப்போர் தான் யார் அப்படின்னா, தீர்த்தங்கரர் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஓகேங்களா? தமிழில் எழுதப்பட்ட முதல் காப்பியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீவக சிந்தாமணி அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும். அது யார் எழுதுனா அப்படின்னா, சங்க இலக்கிய மரபுல திருத்தக்க தேவர் எழுதியிருப்பார். சரிங்களா? இது வந்து ஒரு சமண நூல் தான். அதனால குடுத்துருக்காங்க. சீவக சிந்தாமணி அப்படின்றது என்னது ஒரு சமண நூலு. அதனால குடுத்துருக்காங்க. தமிழில் எழுதப்பட்ட காப்பிய நூலான சீவக சிந்தாமணி. ஆ. தமிழ்ல எழுதப்பட்ட முதல் காப்பியம்னா சிலப்பதிகாரம் தான். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, காப்பிய நூல் அப்படின்னு சொல்லி சமண நூல் இது. சீவக சிந்தாமணி. அதனால வந்து இப்டி குடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதையும் நம்ம நோட் பண்ணிக்கிறோம். ஏன் அப்படின்னா, இதுலயுமே வந்து பார்த்தோம்னா, துரோவுக்கு போயிடுவாங்க. கதையில சீவகன். ஓகேங்களா? அடுத்து பார்ப்போம். அப்புறம் நாலடியார். அதுவும் இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னா, சமணத்துறவி ஒருவரால் எழுதப்பட்டது தான் நாலடியார். ஆ. திருக்குறள் எழுதின திருவள்ளுவரும் ஒரு சமணர் அப்படின்னு வந்து நமக்கு நம்பப்படுகிறது அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. ஸோ குடுத்தத மட்டும் நம்ம நோட் பண்ணா ஆ. அடுத்து இங்க களப்பிரர்களும் சமண சமயத்தோட ஆதரவாளராக இருந்ததா சொல்லுவாங்க. ஓகேங்களா? அது மட்டும் போதும். அப்புறம் சித்தன்னவாசல் குகை கோவில். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ப்பா. புதுக்கோட்டையில இருக்கக்கூடிய சித்தன்னவாசல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னா, இங்க ஆ சமணர்களோட படுக்கைகள் வந்து இருந்ததா சொல்றாங்க. ஆ. அதாவது குகையின் பின்னே தரையில் 17 சமண படுக்கைகள் அமைக்கப்பட்டுள்ளன அப்படின்னு சொல்றாங்க. சமணத்துக்கான ஒரு எக்ஸாம்பிள். ஆ. நெக்ஸ்ட்டு சித்தன்னவாசல் குகை கோயில் இதுதான். ஓகேங்களா? இதுக்கு வந்து அரிவர் கோயில்னு இன்னொரு பேர் இருக்கு. அரிவர் கோயில் எனும் பெயருடைய சித்தன்னவாசல் குகை கோயில் குன்றின் மேற்கு மேற்கு பகுதியில் அமைந்துள்ளது. ங்களா? இந்த அரிவர் கோயில்னு கூட வந்து குடுத்து கேட்கலாம். ஆ. இது நம்ம முன்னாடியே பார்த்ததுதான். இந்த கோயில்ல இருக்கக்கூடிய இந்த சுவரோவியங்கள்லாம் புகழ்பெற்ற அஜந்தா சுவரோவியங்களோட ஒப்புமை கொண்டுள்ளன அப்படின்னு சொல்லி முன்னாடியே பார்த்திருப்போம். 1958ல தான் மத்திய அரசோட தொல்லியல் துறை ஏஎஸ்ஐ இதை தனது பாதுகாப்பின் கீழ் கொண்டு வந்தது. எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1958ல வந்து கொண்டு வந்திருக்காங்க. தெரிஞ்சு வச்சுக்குவோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா, காஞ்சிபுரத்துல சமணர்கள், அதாவது திருப்பருத்தி குன்றம்னு சொல்லுவாங்க. ஆ, திருப்பருத்தி குன்றம். பல்லவரோட ஆட்சி காலத்துலலாம் சமண சமயம் வந்து செழித்தோங்குனது. ஓகேங்களா? 7ஆம் நூற்றாண்டுல காஞ்சிபுரத்துக்கு வருகை தந்த சீன பயணி யுவாங் சுவாங் என்ன சொல்றாரு அப்படின்னா, அங்க பெரும் எண்ணிக்கையிலான பௌத்தர்களும், சமணர்களும் இருந்ததா தன்னோட பயண குறிப்புகள் வந்து குறிப்பிட்டிருப்பாரு. ஏன்னா பெரும்பாலான பல்லவரசர்கள் வந்து சமணர்கள் தான். சரிங்களா? பெரும்பாலான பல்லவரசர்கள் சமணர்கள் தான். பல்லவ மன்னன் மகேந்திரவர்மன் வந்து தொடக்கத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சமணத்த தான் ஃபாலோ பண்ணியிருப்பாரு. தொடக்கத்துல சமணரா இருந்தவர் தான். ஓகேங்களா? யார் அப்படின்னா, பல்லவ அரசன் மகேந்திரவர்மன். அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து பௌத்தத்த ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? காஞ்சிபுரத்துல 2 சமண கோயில்கள் இருக்கு. சரிங்களா? ஒண்ணு வந்து திருப்பத்தி குன்றத்துல பாலாற்றின் கரையில் அமைந்துள்ள திரிலோக்கியநாத ஜைன சுவாமி கோயிலு. இன்னொன்னு வந்து சத்ரபாபா என்னும் பெயரைக் கொண்டிருந்த திருத்தங்கருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட சந்திரபிரபா கோயில். சரிங்களா? ஒண்ணு வந்து திரிலோக்கியநாத ஜெயன சுவாமி கோயிலு, இன்னொன்னு சந்திரபிரபா கோயில். 2யும் நம்ம நோட் பண்ணா போதும். சரிங்களா? அடுத்து பார்ப்போம். அடுத்து ஜஸ்ட் இங்க வந்து ஒரு கூற்று மாரி குடுத்துருப்பாங்க. என்ன அப்டின்னா 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பு தமிழ்நாட்டுல சமணரோட எண்ணிக்கை வந்து பார்த்தீங்கன்னா, 83,359 இருந்ததா சொல்றாங்க. மொத்த மக்கள் தொகையில 0.12% வந்து ஆ. அடுத்து கழுகுமலை. கழுகுமலை முன்னாடியே நம்ம பார்த்துருப்போம். கழுகுமலை யார் அப்டின்னா, பாண்டியர்கள் வந்து பண்ணியிருப்பாங்க. கழுகுமலை சமண குடைவரை கோவில்கள். பாண்டியர்கள் பண்ணது. ஆ. எங்கன்னா தூத்துக்குடி மாவட்டம்ப்பா. தூத்துக்குடி மாவட்டத்துல கோவில்பட்டி வட்டம், கழுகுமலையில உள்ள 8ஆம் நூற்றாண்டை சேர்ந்த சமணர் கோயில். ஆ. தமிழ்நாட்டுல சமணம் புத்துயிர் பெற்றதை குறிக்கிறது. சமணத்த பத்தி தான் ஃபுல்லா பார்த்துட்டு இருக்கோம். ஏன்னா இந்த குகையில பாண்டிய அரசன் பராந்தக நெடுஞ்செழியனால உருவாக்கப்பட்டது. யாரால உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா, பராந்தக பாண்டிய அரசன். அவங்களால உருவாக்கப்பட்டது. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா, இந்த கோயில்ல பஞ்சவர் படுக்கை என்றழைக்கப்பட்ட பாறையில் செதுக்கி மெருகேற்றப்பட்ட கற்படுக்கைகள் வந்து இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதனால தான் சமணத்துக்கான ஒரு எக்ஸாம்பிளா இந்த கோயில நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட் பார்ப்போம். அடுத்து வேற என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டுல வந்து வேற என்ன கோயில்லாம் சமணம் வந்து கோயில் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேலூர்ல இருக்கு. வேலூர்ல இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா, வேலூர்ல என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆ
கட்படுக்கையில் உள்ள தலையணை பகுதி உள்ள கட்படுக்கையில் காணப்படவில்லை. அது ஏனைய பகுதிகள்ல காணப்படக்கூடிய அந்த கட்படுக்கையில் உள்ள தலையணை பகுதி வந்து இங்க வந்து இல்ல அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் திருமலை. திருமலை வந்து தமிழ்நாடோட திருவண்ணாமலை மாவட்டத்துல வந்து இருக்கு. திருமலையை பொறுத்தளவு 22வது தீர்த்தங்கரான நேமிநாதருடைய 16 மீட்டர் உயரமுடைய சிலையும் இங்கே உள்ளதா. நேமிநாதரின் சிலையே தமிழ்நாட்டில் சமண சிலைகளில் மிகவும் உயர்ந்ததாக கருதப்படுகிறது. இப்ப இது மட்டும் நோட் பண்ணா திருமலையில இதுதான் ஸ்பெஷல். அடுத்து மதுரையில வந்து கீழப்பில்குடி அப்படின்ற சொல்லக்கூடிய ஒரு கிராமம். அதுவும் இது யாரோட காலத்தை சேர்ந்தது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 860 900 வரை ஆட்சி புரிந்த பாண்டிய அரசன் பராந்தக வீரநாராயண பாண்டியன் காலத்தை சேர்ந்தது. என்ன அப்படின்னா மதுரையில இருக்கக்கூடிய கீழப்பில்குடி. அதை மட்டும் நோட் பண்ணீங்க அது போதும். அடுத்து வேற என்ன அப்படின்னா கல்விக்கு செய்த பங்களிப்பு. அதாவது சமண மடாலயங்களும் கோவில்களும் கல்வி கற்றுக் கொடுக்கக்கூடிய மையங்களாக சேவை செய்துள்ளன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அனைவருக்கும் கல்வி கற்றுக் கொடுத்துருப்பாங்க. அனைவருக்குமே என்னது கல்வி இருப்பாங்க சமண மதத்துல. அடுத்து முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் முன்னரே குறிப்பிட்டுள்ள பைரவமலை அப்படின்றது குக்கரப்பள்ளி என்னும் சிறு கிராமத்தின் அருகே அமைந்துள்ளது. பள்ளி என்பது சமணர்களின் கல்வி மையங்களாகும். தமிழ்நாட்டில் பள்ளி என்னும் சொல்லை தங்கள் ஊர் பெயர்களில் பின் ஒட்டாக கொண்ட கிராமங்களில் பல பகுதிகளில் சாதாரணமாக பள்ளினா சமணரோட கல்வி மையங்கள். அது மட்டும் நோட் பண்ணிக்கீங்களா. அடுத்து பெண்களும் துறவரம் பூண அனுமதிக்கப்பட்டிருந்தது. அது நமக்கு தெரியும் சமணத்துல சொல்லியிருப்பாங்க. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா பௌத்தம். ஓகேங்களா. பௌத்தத்தோட உண்மையான பேர் வந்து புத்தரோட உண்மையான பேர் என்ன? சாக்கியமுனி. நிறைய பார்த்துருப்போம். சித்தார்த்த சாக்கியமுனி அப்படின்னு தான் இவரோட பேரு. ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கம் செஞ்சோம் அப்படின்னா கௌதமர் சாக்கி இனக்குழுவை சேர்ந்தவர். கௌதமர் வந்து சாக்கிய இனக்குழுவை சேர்ந்தவர். மேலும் அவர் முழு நிறைவு என்னும் இலக்கை எட்டியவர் என பொருள்படும். கௌதம புத்தர் வந்து மகாவீரோட சமகாலத்தவர். இது நமக்கு முன்னாடியே தெரியும். 2 பேருமே சமகாலத்தவர் தான். அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா இவரோட அப்பா வந்து சாக்கிய இனக்குழுவோட தலைவரா வந்து இருந்து ஆட்சி பண்ணிட்டு இருந்தாரு. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வேற என்ன இம்பார்ட்டன்ட் இதெல்லாம் நம்ம முன்னாடியே பார்த்ததுதான்ப்பா. நீங்க படிச்சாலே தெரியும். வீடு பேர் அடையிறது, முக்தி அடையிறது நம்ம 6த்லயே பார்த்துருப்போம். ஓகேங்களா. துறவரம் மேற்கொள்ள கௌதமர் இங்கிருந்து உண்மைக்கான பொருளை வந்து உணர முடியாம அது போதி மரத்துக்கு கீழே வந்து தியானம் பண்ண ஆரம்பிச்சிருவாரு. போதி மரத்துக்கு கீழே வந்து அந்த சந்தேகங்கள் தனிமை ஆகியவை பற்றி தியானம் பண்ண ஆரம்பிச்சிருவாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா புத்தர் அப்படின்னு ஆவார். ஓகேங்களா. ஞானி ஆயிடுவாரு. அதுக்கப்புறம் இது அரச வாழ்வு. மிகை ஆர்வமும் இன்ப நுகர்வும் துறவு வாழ்க்கை தன்னடக்க நிலையை எய்துதல் ஆகிய இரண்டுமே தப்பு அப்படின்னு சொல்லிட்டு 2க்கும் இடைப்பட்ட வாழ்க்கையை வந்து மேற்கொள்ளிருப்பார் புத்தர். அதை இங்க அப்படியே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. இடைப்பட்ட வழி அப்படின்றது எண் வகை வழிகளை அடித்தளமாக கொண்டது. 8 வழிகளை வந்து எண் வகை வழிகளை ஃபாலோ பண்ணியிருப்பாரு. இதான் 6த்லயே பார்த்துருப்போம். அதனால தான் இங்க ஜஸ்ட் ரீட் பண்ணிட்டு போறோம். பொறுத்தது தான் அப்படியே இங்க கொடுத்துருக்காங்க. புத்தர் கடவுளின் புகழை கற்றுக் கொடுக்கவில்லை. ஆனால் அன்பின் வலிமையை அதான் அன்பை தான் வந்து வலியுறுத்திருப்பாங்க 2 பேருமே அகிம்சையை. அதான் கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா புத்தர் தந்த போதனைகளை வந்து பிராகிருத மொழியில வந்து பரப்புரை செஞ்சாரு. என்ன மொழியில பரப்புரை செஞ்சார் அப்படின்னா பிராகிருத மொழியில வந்து பரப்புரை செஞ்சிருப்பாரு. 4 பேருண்மை சொல்லியிருப்பாரு. வாழ்க்கை திரும்பவும் துயரமும் நடந்தது. திரும்பவும் துயரம் எதனால வருதுன்னா ஆசையினால வருது. அப்ப ஆசைய தொறந்துட்டோம் அப்டின்னா, அந்த துயரங்கள்லாம் விட்டு மகிழ்ச்சி அடையலாம் அப்டின்னு சொல்லுவாங்க. அப்புறம் அந்த ஆசைய துன்பத்த துறக்கணும் அப்டின்னா, நீங்க எண்வகை வழியா வந்து ஃபாலோ பண்ணணும். அந்த 4 கொள்கைகள் சொல்லி. அ அடுத்து பௌத்த இலக்கியங்கள். பௌத்த இலக்கியங்கள் அப்டின்றது வந்து பார்த்தீங்க அப்டின்னா, பாலி மொழியில எழுதப்பட்டது. இந்த பாலி மொழியில் எழுதப்பட்டது. திரிபிடகா அப்டின்னு சொல்லுவாங்க. இல்ல பௌத்த நூல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். திரிபிடகா எனும் பௌத்த பொது விதிகள் 3 பிரிவுகளை கொண்டது. திரிபிடகா அப்படின்னா 3 பிரிவுகளை கொண்டது. அந்த 3 பிரிவுகள் என்ன அப்படின்னா கூடைகள்னு சொல்லுவாங்க. 3யும் கூடைகள்னு சொல்லுவாங்க. வினய பிடகா, சுத்த பிடகா, அபிதம பிடகா. ஏன்னா வினய பிடகா, சுத்த பிடகா, அபிதம பிடகா. இது 3 மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். அடுத்து வினய பிடகானா என்னன்னு கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா. இதெல்லாம் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்ல. சுத்த பிடகானா என்னன்னு கொடுத்துருக்காங்க. அபிதம பிடகானா என்னன்னு.
வேணும்னா லைட்டா ரீட் பண்ணிக்கங்க. பொறுத்தளவு இம்பார்ட்டன்ட் இல்ல அதெல்லாம். பொது விதிகளை பற்றி கூறுகிற ஏனைய பௌத்த நூல்கள். ஜாதகங்கள். ஜாதகங்களும் என்னது? புத்தருடைய வாழ்க்கை தொடர்பான பல்வேறு கதைகளை கூறக்கூடிய ஒரு நூல். ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறம் புத்தவம்சா. இது வந்து கவிதை வடிவில் எழுதப்பட்ட மரபொலி கவிதை. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, கௌதமருக்கு முன்பாக வாழ்ந்ததாக நம்பப்படுகிற 24 புத்தர்களின் வாழ்க்கையையும், செயல்பாடுகளையும் இது எடுத்துரைக்கிறது. அதாவது கௌதம புத்தருக்கு முன்னாடியே ஒரு 24 புத்தர்கள் வாழ்ந்ததா சொல்றாங்களாம். அது இந்த நூல்ல சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து மிலிந்தபங்கா. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு நூல். மிலிந்தபங்கா அதாவது மிலிந்தாவோட கேள்விகள் அப்படின்ற பொருளு. கிரேக்க அரசர் யார் அப்படின்னா பாக்டீரியன் அரசன். மிலிந்தா அப்படின்றவருக்கும், பௌத்த பிட்சுவான நாகசேனர் என்பவருக்கும் இடையே பௌத்தத்தின் சில அம்சங்கள் குறித்து நடைபெற்ற உரையாடலை கொண்டுள்ளது. இது சமஸ்கிருதத்துல எழுதப்பட்டது. மிலிந்தபங்கா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்பா கேட்பாங்க. ஏன்னா பாக்டீரிய அரசன் மிலிந்தா அப்படின்றவருக்கும் பௌத்த பிட்சு நாகசேனருக்கும் நடைபெற்ற ஒரு உரையாடலை நூல்ல வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அது மட்டும் பண்ணா போதும். அப்புறம் இலங்கையோட புகழ்பெற்ற வரலாற்று தொகுப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகாவம்சம், தீபவம்சம் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இலங்கையோட ஒரு புகழ்பெற்ற நூல்கள். பௌத்தத்தை பத்தி தான் சொல்லுவோம். மகாவம்சத்துல என்ன இருக்குன்னா, இலங்கை உட்பட இந்திய துணைக்கண்டத்தோட அரச குலங்களை பற்றி சொல்லக்கூடியது. தீபவம்சம் வந்து புத்தருடைய போதனைகளையும், அவற்றை பரப்பியோர் இலங்கைக்கு வருகை புரிந்ததையும் பேசக்கூடியது. ஆ. அடுத்து புத்த கோசாவால் எழுதப்பட்ட சுத்திமக்கா. சுத்திமக்கா. சரிங்களா? இது வந்து முதல் பௌத்த உரையாசிரியர் ஆவார். இவரே முதல் பௌத்த உரையாசிரியர் இவர்தான். யார் அப்படின்னா, புத்த கோசாவால் எழுதப்பட்ட விஸ்திமக்கா. பிற்காலத்தை சேர்ந்த ஒரு நூல் புத்த புத்த கோசா. இவர்தான் வந்து முதல் பௌத்த உரையாசிரியர். சரிங்களா? வாய்ப்புகள் நுழைய முடியாம தான் இருக்கும். வேற வழி இல்ல நம்ம. ஆகணும். சும்மா நான் சொல்றத மட்டும் கூட பார்த்துக்கங்க. அடுத்து பௌத்தம் 2ஆ பிரிஞ்சிருக்கும். ஈனயானம், மகாயானம். மகாயானம் வந்ததுக்கப்புறம் சமஸ்கிருதம் வந்து ஒரு முக்கியத்துவம் பெற தொடங்கியிருக்கும். அத குடுத்துருக்காங்க அப்படியே. அப்புறம் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அசோகோசரால் எழுதப்பட்ட புத்த சரிதா. சமஸ்கிருதத்தில் இதிகாச பாணியில் எழுதப்பட்ட நூல். இந்த நூல் கௌதம புத்தரோட வாழ்க்கை வரலாற்றை இயங்குகிறது. அசோகோசரால் எழுதப்பட்ட புத்த சரிதா. சரிங்களா? அப்புறம் தமிழகத்துல பௌத்தம். தமிழகத்துல பௌத்தம் அப்படின்றது இலங்கையை சேர்ந்த சமய பரப்பாளர்களால் பரப்பப்பட்டதாக சொல்றாங்க. சரிங்களா? பஞ்சபாண்டவ மலையை பத்தி சொல்லி அவருடைய அடுத்து 7ஆம் நூற்றாண்டுல என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா, சீன பயணி இவான் சோங் வந்து தென்னிந்தியா வந்தபோது, பௌத்தம் ஏறத்தாழ சரிவுற்ற நிலையில் இருந்தது. இதான் சொல்லி நமக்கு இருக்கா. 7ஆம் நூற்றாண்டுல வந்து சீன பயணி இவான் பௌத்தம் வந்து சரிவுற்றா. அந்த பாயிண்ட் இங்க இருக்கா. அடுத்து வீரசோழியம். வீரசோழியம் அப்படின்ற நூல் வந்து ஆ யாரோட காலத்துல எழுதப்பட்டதுன்னா, சோழர்களோட காலத்துல எழுதப்படுது. கால சோழர்களால எழுதப்பட்டது. ஆ. பௌத்தம் இருந்ததா சொல்லியிருப்பாங்க வீரசோழியத்துல. பௌத்தம் வந்து அப்பயுமே இருந்துச்சு. எக்ஸாம்பிள் தான். ஆ. அடுத்து அப்புறம் இந்த இடம் வஜ்ரபதி. வஜ்ரபதி எனும் பௌத்த துறவி தாந்திரீக சடங்குகளில் திறன் பெற்று விளங்கினார் என்றும், பல்லவ அரச மரபை அலங்கரித்த அவர் பின்னர் சீனம் சென்று விட்டதாகவும் 2ஆம் நரசிம்ம பல்லவன் காலத்து சான்றொன்று கூறி பௌத்தம் சரிவை சந்தித்துக் கொண்டிருந்த சமயம் என மகேந்திரவர்மனின் மத்தவிலாச பல்லவன் என்னும் நூல் எடுத்து எம்புகிறது. அதாவது இந்த லெசன் நீங்க படிச்சிருந்தீங்கன்னா, அந்த கூட்டு காரணத்தை நீங்க ஈஸியா அட்டன் பண்ணிடலாம். 2025ல இந்த இதுதான் கேட்டிருக்காங்க. பௌத்தம் சரிவை சந்தித்து அப்படின்றது இங்க தான் இருக்கு. ஆ. மகேந்திரவர்மன் தான் மத்தவிலாச பிரகாசன். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். அடுத்து கல்வி புலத்துல பார்த்தோம் அப்படின்னா, பௌத்த சங்கங்களும், விகாரைகளும் கல்விக்கான இல்லங்களாக தொண்டு செய்து வந்தன அப்படின்னு சொல்லி இருக்காங்க. இப்ப நான் எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா, நலாந்தா, தட்சசீலம், விக்ரமசீலா இதெல்லாம் மிக சிறந்த கல்வி மையங்கள். அதாவது பௌத்த விகாரைகள். இது எல்லாமே பௌத்த விகாரைகள். இது இல்லாம கல்வி மையங்களாகவும் செயல்பட்டிருக்கு. இது எல்லாமே இம்பார்ட்டன்ட். நலாந்தா, தட்சசீலம், விக்ரமசீலா எல்லாமே கல்வி மையங்கள் தான். அடுத்து விகாரா அப்படின்னா என்னன்னு குடுத்துருப்பாங்க. விகாரா அப்படின்ற சமஸ்கிருத சொல்லுக்கு வாழ்விடம்னு பேரு, இல்லன்னா இல்லம்னு பொருள். ஆ. தொடக்கத்தில் சுற்றிலிருந்து தெரிந்த துறவிகள் இவற்றை மழை காலங்களின் போது தங்குமிடங்களாக முதல்ல பயன்படுத்தியிருக்காங்க. பணம் படைத்த சாமானிய பௌத்தர்களால் வழங்கப்பட்ட கொடைகளின் மூலம்
இவை கல்வி மையங்களாக மாற்றம் பெற்றன. அதுக்கப்புறம் தான் கல்வி மையமா மாறுது. முதல்ல தங்கக்கூடிய இடம், அப்புறம் கல்வி மையமா மாறிருது. அரசர்கள் அளித்த ஆதரவினால் இஸ்லாமிய ஆட்சிக்கு முந்தைய இந்தியா பல விகாரங்களை கொண்ட நாடாக விளங்கியது. அவை பல்கலைக்கழக கல்வி வழங்கியதோடு, புனித நூல்களின் கருவூல சேகரங்களாகவும் திகழ்ந்தன. நலாந்தாவை போன்ற பல விகாரைகள் உலக புகழ் பெற்றவை. நலாந்தா வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஒரு விகாரை அப்படின்னு இதான் விகாரைகள். நலாந்தா பௌத்த விகாரை. சொல்லி குடுத்துருக்காங்களா? இந்திய தொல்லியல் துறையினால் காவிரி பூம்பட்டினத்தில் அகழாய்வு செய்து ஒரு பௌத்த விகாரையும், ஒரு கோவிலும் கண்டறியப்பட்டது. அப்படின்னா காவிரி பூம்பட்டினம். இதுவும் இம்பார்ட்டன்ட். அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்கல்ல. ஸோ கண்டுபிடிச்சதுனால கேட்கலாம். நெக்ஸ்ட் பார்ப்போம். அடுத்து ஆசீவக தத்துவம். சரிங்களா? ஆசி வ வகைகள். ஓகேங்களா? ஆசி வகைகள் வினைப்பயன் அதாவது கர்மா, மறுபிறவி, முன் தீர்மானம் ஆகிய கோட்பாடுகள் வந்து நம்பிக்கை கொண்டு வந்தவரு. ஆ ஆசீவக பிரிவோட தலைவர் பார்த்தீங்கன்னா, கோசலா மங்கா மங்காளி புத்தா. கோசலா மங்காளி புத்தா. இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா, இதோட தலைவர். ஸோ அது மட்டும் நீங்க நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கோசலா மங்காளி புத்தா. மக்களி கோசலா மக்களி கோசலனாலும் ஓகே தான். கோசாலா ஆ இப்படி கொடுத்தா நோட் பண்ணிக்கங்க. அதுல எப்படி குடுத்துருக்காங்க. மக்களி கோசலர். மற்களி கோசலர்ன்னு நியூ போட்டுருக்காங்க. இது குடுத்தாலும் ஓகே தான். இந்த 2யுமே அடுத்து நெக்ஸ்ட் கோசலா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மகாவீரரோட ஒரு நெருக்கமான நட்பு கொண்டிருந்தார். பின்னர் இருவரும் பிரிந்தனர். மௌரிய பேரரசர் அசோகரும், அவருடைய பேரன் தசராவும் ஆசிரியர்களை ஆதரித்தனர். இது மட்டும் படிச்சா போதும். வேற எதுவும் இந்த லெசன்ல அவ்வளவா இம்பார்ட்டன்ட் இல்ல. இத மட்டும் பாருங்க. போதும். நெக்ஸ்ட் நம்ம சுருக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன இங்க உள்ள சொல்லியிருக்கோம் அப்படின்னா, அத அப்படியே இங்க எடுத்து குடுத்துருக்கோம்.